ஹாய் வீவர்ஸ், வாங்க காசிமேடு போயிட்டு மீன் வாங்கிடலாம். மீன் என்னென்ன ரகங்கள் இருக்குது, என்ன விலை இருக்குதுன்னு பார்ப்போம். ஆக இங்கே போகிறதுனால என்ன பெனிஃபிட்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். காசிமேடு பார்த்திங்கன்னா மீன்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரேட் கம்மியாக இருக்கும். ஆனால் எடுத்த உடனே அவங்க சொல்கிற உடனே நீங்கள் வாங்கிடக்கூடாது. மக்களாகி உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்க்குறவங்க பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்றது வேறு விஷயம். இந்த கண்டென்ட் உள்ளே போயிட்டு மக்களுக்காக எடுத்து மக்களுக்கு சொல்கிறாங்கன்னா வேலை வெட்டி எதுவுமே இல்லாமல் வீடியோ போடுறாங்கன்னு நினைக்கக்கூடாது. இந்த வீடியோக்கு மூலயமா நிறைய மக்கள் நேரத்தை செலவு பண்ணுறாங்க. தனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக. இங்கே பாருங்கள், திங்கள், புதன், வியாழன், சனி, ஞாயிற்றுக்கிழமையிலலாம் போனீங்கன்னா மீன்கள் நிறைய இருக்கும், விலையும் கூடுதலாக இருக்கும். ஆனால் நீங்கள் 4-5 பேராக சேர்ந்து போயிட்டு இந்த மீனை வாங்கினீங்கன்னா ரேட் கம்மியாக இருக்கும். ஒரு வாரம் இல்லை 10 நாள் கூட நம்ம வச்சுட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு த்ரோவே ப்ரைஸில் மீன்கள் கிடைக்கும். திரும்ப நான் சொல்கிறேன், எடுத்த உடனே மீன் கடைக்கு போன மீனவர்கள் சொல்கிற விலையை நம்ம வாங்கணுன்னு அவசியமே கிடையாது. ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு எந்த இடத்துல ரேட் கம்மியாக இருக்குன்றதை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்ட பிறகு நம்மளோட காசை விரயம் பண்ணாமல் நமக்கு தேவையானது நம்ம வாங்கிக்கணும். ரெண்டாவது, இவங்கெல்லாம் சில்லறை வியாபாரிகள். இங்கே சில்லறை வியாபாரிகள் கிட்ட நீங்கள் நிறைய பார்கெயின் பண்ணலாம். ஹோல்சேலர் கிட்ட தான் நீங்கள் பல்காக வாங்கணும். இவங்க சில்லறை வியாபாரிகள். உங்களுக்கு பிடிச்சா வாங்கலாம், பிடிக்கலன்னா கம்பல்ஷன் எல்லாம் கிடையாது. அதனால் பார்கெயின் பண்ணலாம். பார்கெயின் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரேட் கம்மியாக கொடுப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், நான் சனிக்கிழமையாக இருக்குது, மீன் மார்க்கெட்டில் மீன் நிறைய இருக்கும், வாங்கலான்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் என்னோடய துரதிர்ஷ்டம் என்னென்னா, இன்னைக்கு கிருத்திகை வீட்டில் மீன் வாங்கிட்டு வந்தாலும் சமைக்க மாட்டாங்கன்றது தெரியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் மழை சாரல், மழை தூரலில் அழகான ஃப்ரெஷ்ஷான மீன்கள் த்ரோவே ப்ரைஸில் இன்றைக்கி இருந்துச்சு. யாரெல்லாம் இன்றைக்கி காசிமேடு வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் லக்கு. அதனால தான் நான் விலை சொல்லாமல் உங்களுக்கு நான் சொன்னேன். பாருங்கள், இந்த இயற்கை காட்சி எவ்வளோ அழகாகவும் ரம்மியமாகவும் இருக்குது. இந்த மழை தூரல் போட்டுகிட்டே இருக்கிறதுலையும் மக்கள் மீன் வாங்கிறதுக்கு மனைவி மக்களோட ஃப்ரெண்ட்ஸோடும் வராங்க. எல்லாமே ஒரு வியாபாரம், ஒரு தந்திரம் தான். வியாபாரம்ன்றது படிக்காத மக்கள் வியாபாரம் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க செஞ்சு பழக்கம் ஆகிட்டதுனால இந்த ரேட்டுக்கு இது போகும், இந்த ரேட்டுக்கு இது போகும்னுட்டு மக்களாகி நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கூடையெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த கூடையெல்லாம் பார்த்திங்கன்னா 2 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆன் ரைட் சைட் நீங்கள் போனீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கும். 13 to 15 kgs ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 1500 நீங்கள் வாங்கலாம். ஒரு சில கூடைகள் பார்க்குறப்ப பெருசாக தெரியும். ஆனால் கீழே அந்த கூடையோட கூம்பு நல்லா குத்திட்டு பெருசாக இருக்கிற அப்படி தெரிவாங்க. நல்ல மேஜிக் வேலையெல்லாம் செய்வாங்க. அதனால் நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த சென்னாக்குனின்றதை இன்றைக்கி ஸ்பெஷல். இந்த சென்னாக்குனி பார்க்கறது ரொம்ப இது பார்க்குறதுக்கு தான் நல்லா ஊசி மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு கப்பலே கவுத்துடும். இங்கே பாருங்கள், கடம்பா மீன்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கனங்கத்தி இருக்குது, கடம்பா இருக்குது, நெத்திலி இருக்குது, சுதும்பு இருக்குது, சங்கரா இருக்குது. எல்லாமே விலை கம்மி தான். எல்லாமே விலை கம்மி. என்னடா இவன் இப்படி சொல்கிறானே நினைக்காதீங்க. நான் சொல்கிற பாயிண்ட்டை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை இந்த ரவுண்ட் பண்ணிவிட்டு யார் யார் என்ன விலை சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்ட பிறகு நீங்கள் பார்கெயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. ரெண்டாவது, இங்கே ஏலத்தில் கூட நீங்கள் எடுக்கலாம். ஏலம் கூட பாருங்கள், இந்த காணாங்கத்தை மீன் ஒரு கூடை நிறைய போடுறாங்க. இந்த கூடையை கொண்டு விற்றுட்டு 600, 700, 800, 1000, 900, 1000, 900, 1200 இடுவாங்க. ஒரு தரம், 2 தரம், 3 தரம் முடிஞ்சு போச்சு. இது 13 கிலோ இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, இதெல்லாம்
கூடைகள். இந்த கூடையோட ரேட் என்ன சொல்கிறாங்களோ எடுத்துக்க வேண்டியது. ஒரு இதில் 10 இருக்கும், ஒன்றுத்தில் 8 இருக்கும், ஒன்றுத்தில் 3 கூட இருக்கும், மீனோட சைஸை பொறுத்து. இன்றைக்கி வந்து மீன்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எறா வந்து அமேசிங். எல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, கிங் சைஸாக இருந்துச்சு. எல்லாமே பெரிய பெரிய எறாக்களாக இருந்துச்சு. சங்கரா மீன், ஷீலா மீனெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு, ரேட் கம்மியாக இருந்துச்சு. மழைக்காலங்களாக இருந்துச்சுன்னா கூட விலை கம்மியாக கொடுத்துடுவாங்க, அந்த ரேட்டுக்கு வரட்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி காசிமேடுக்கு நீங்கள் போகிறப்ப 2 பேர் 3 பேர் 4 பேர் ஜாயின் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா, நான் சொன்னேங்களா எறா, பக்கத்துலேயே பாருங்கள் நாக்கு மீன் இருக்குது, அது வந்து கொடுவா மீன். இது மாதிரியெல்லாம் சொன்னேன். நான் ஒரு கொடுவா கேட்டேன், ஒரு 5 kgs இருக்கும், 2500 இருக்கும். ஸோ அவங்களுக்கு கேட்டது வந்து என்ன ரேட்டு கேட்டேன்னா, கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா 1800க்கு கொடுத்துருவாங்க 5 kgs. ஸோ யூ கேன் ஷேர், 3 பேர் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி தான் டெக்னிக்கலை நம்ம பயன்படுத்தணும். 2வது நீங்கள் அப்சர்வ்லேயே இருக்கணும், யார் யார் என்ன வேலை சொல்கிறாங்கன்னுட்டு. மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஃப்ரெஷ் பார்க்குறப்ப, இந்த ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப, அந்த செதில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே சிகப்பு கலரில் இருக்கும். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2வது வந்துட்டு மீன் வந்து எடுத்த உடனே தெரியும் மீன் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னுட்டு. ஸோ அதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக இருக்கிறது. இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏமாத்து வேலைன்றதே கிடையாது. ரேட்டு முன்ன பின்ன இருக்குமே தவிர ஏமாத்து வேலையெல்லாம் கிடையாது. வேறு மார்க்கெட்டில் ஏமாற்றுவாங்க, இந்த மார்க்கெட்டில் ஏமாறவே மாட்டாங்க. ஏமாற்றவும் மனசு வராது. ரொம்ப பேர் வந்து சண்டை போடுற அப்படி பேசுவாங்க, அவங்ககிட்டையும் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனேட் இருக்குது. நான் சொன்னேன் பயந்துரும் நீங்கள் இது மாதிரிலாம் பேசினா. இல்லை, எங்களுக்கு பேசி பேசி பழக்கம் ஆகிடுச்சி, அதனால தான். ஸோ மக்களாகி நீங்கள் எல்லோரும் காசிமேட்டுக்கு போங்க, பல்காக வாங்குங்க, 4-5 பேராக போங்க, பல்காக வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் மனைவி மக்களுக்கு வந்து 1 முறைக்கு 2 முறை 2 நாள் கூட வச்சுட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான பக்கத்தில் பாருங்கள். ஷீலா பாருங்கள், எவ்வளோ அமேசிங், சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஆனால் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி போயிட்டு நான் வெறும் கையோடு திரும்பி வந்துட்டு வாங்க முடியாது. சரி, மக்களுக்கு காட்டலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குது பாருங்கள். மழை தான், மழை தூரல்லையும் மக்கள் வெள்ளம் அப்படி வராங்க. ஸோ இங்கே இடத்துல வந்து குவாலிட்டியும் இருக்குது, குவான்டிட்டியும் இருக்குது, ரேட்டும் ரீசனபிள். பட் பார்கெயின் பண்ணி தான் வாங்கணும் மக்களே. அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நீங்கள் வாங்கவே கூடாது. வாங்கிட்டிங்கன்னா நம்ம ஏமாத்துக்காரர் ஆகிடும். இந்த கூடையெல்லாம் பாருங்கள், 10 to 12 kgs இருக்கும். இது ஏலம் விடுவாங்க. 600, 700, 800, 900 அவ்வளோதான். அதில் பார்த்திங்கன்னா 10 to 12 kgs எறா இருக்கும். ஸோ 4 பேர் நம்ம போனோன்னு வச்சுக்கோங்களேன், 3 கிலோ எடுத்துருக்கலாம். தோலெல்லாம் போனால் கூட 1 கிலோ 1.5 கிலோ தாராளமாக வரும், த்ரோவே ப்ரைஸில். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏன் சொல்கிறேன்னு சொன்னேன்னா, எனக்கு வந்து நிறைய உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்குது. காசு பணம் கிடையாதுங்க, நல்லது சொல்கிறதுக்கு யாரும் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த சேனல் பார்த்தேன் போய் சொல்கிறான்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் ரேராக போய் பாருங்கள், ரியலாக வந்துட்டு நான் சொன்ன இதுவெல்லாம் டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், வெட்டி கொடுக்கறதுக்கு கூட மக்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு உக்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தான் வெட்டுற இடத்துல தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சார்ஜ் பண்ணுவாங்க, ஜாஸ்தி சார்ஜ் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட நீங்கள் பார்கெயின் பண்ணலாம், அப்படி இல்லைனா வீட்டில் கூட கொண்டு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் கம்மி ரேட்டில் வாங்குறதுக்கு ஒரு நல்ல மீன் கடை எதுனா காசிமேடு தான். 4-5 பேராக போனீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு உண்டான, ஒரு வாரத்துக்கு உண்டான இது நம்ம ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து மீன்கள் தரமாகவும் இருக்கும், மலிவாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். மக்கள் எல்லோரும் பயன்படுத்திட்டு இந்த ஷார்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் நல்ல நல்ல காணொளி மூலயமா நான் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம். மழை தூறல் போட்டுகிட்டே இருக்குது, என்னால் மீதி எதுவும் எடுக்க முடியல. ஆனால் இது ரீட்டைல் மார்க்கெட் தான். ஹோல்சேல் மார்க்கெட் 2 o'clockலேருந்து